வணக்க நண்பர்களே, இந்து சமயத்தில் சொல்லுகின்ற 18 புராண கதைகளில் பரமாத்மாவான மகாவிஷ்ணுவே கருடனுக்கு சொல்லப்பட்டது தான் கருட புராணம் சொல்லியிருக்காங்க. ஏன் கருட புராணத்தின் மீது எல்லாருக்குமே ஒரு வித பயம் இருக்குது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மனுஷங்க செய்கிற தப்புக்களுக்கு 28 வகையான தண்டனைகள், அதாவது கொடுமையான நரக தண்டனைகள் காத்துட்டு இருக்குமா. ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் அதுக்கான தண்டனைகள் கருட புராணத்தில் கொடுக்கப்படுமாம். நமக்கு தெரிஞ்சோ நமக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ நிறைய கொடுமைகள் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கருட புராணத்தில் என்ன தண்டனை அவங்களுக்காக காத்துட்டு இருக்குதுன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் அவன் நிறைய தப்புகள் பண்ணுறான், தவறுகள் பண்ணுறான். அந்த தவறுகளில் அவன் இறந்த பிறகு அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், அதுக்கப்புறம் சொர்க்கம், நரகம், மறுபிறவி, இந்த மாதிரி பல கேள்விகள் கருடனுக்கு தோன்றுச்சான். அதனால் விஷ்ணு பகவான்கிட்ட கேட்டதுக்கு விஷ்ணு பகவான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. அதுதான் கருட புராணம். எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தாங்க இருக்கோம், சின்ன தப்போ பெரிய தப்போ. அவங்களுடைய பாவ புண்ணியத்தின் படி யமலோகத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தனுடைய கணக்கு புத்தகத்துல ஒரு கணக்கு வச்சிருப்பாராம். அதை பேஸ் பண்ணி தான் நரகத்துக்கு வந்த உடனே யம தூதர்கள் அந்த ஆவிக்கு தண்டனை கொடுப்பாங்களாம். இந்த தண்டனைகள் எல்லாம் ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் அவன் நரகலோகத்துக்கு போன உடனே அந்த ஆவிக்கு உயிர் கொடுத்து அவன் செய்த பாவத்துக்கான தண்டனைகளை நிறைவேற்றுவாங்களாம். இப்ப எந்த தப்புக்கு எந்த மாதிரியான கொடூர தண்டனைகள் காத்துட்டு இருக்குன்னு விஷ்ணு பகவான் கருடங்கிட்ட சொல்றாரு. இப்ப பார்க்கலாம். தாமிஷிர நரகம். இந்த நரகத்துல மத்தவங்களுடைய பொருளை திருடுறவங்களுக்கும், அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறவங்களுக்கும், குழந்தைகள், மனைவிகள், மத்தவங்களுக்கு சொந்தமான எந்த பொருளா இருந்தாலும் அதை நம்ம வச்சுக்கலாமா, நம்ம அபகரிச்சுக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த தாமிஷிர நரகம். யம தூதர்கள் முள்ளால செஞ்சிருப்பாங்க. அந்த கதையாலேயோ அல்லது கட்டையாலேயோ தொடர்ந்து அந்த ஆவி, உயிர் பெற்ற ஆவியை அடிச்சுட்டே இருப்பாங்களாம். சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம அடிச்சுட்டே இருப்பாங்களாம். திருட்டு பசங்களுக்கு தான் இந்த தாமிஷிர நரகம். அடுத்து அந்தாமிஷ்ர நரகம். அப்படி இல்லாம கணவன் மனைவியை ஏமாத்துறது, மனைவி கணவனை ஏமாத்துறது, இவங்களுக்குள்ள உண்மையா இல்லாம இவங்களை நம்ப வச்சு இன்னொரு கள்ளக்காதல் தொடர்பு வச்சுக்கிறது, அதாவது நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கு தாங்க இந்த நரகம். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா இல்ல லவ்வர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள நேர்மையா உண்மையா இருக்கணுமா. இந்த நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இங்க கண்ணு ரெண்டையும் நோண்டிட்டு இருட்டான பாதாள குயில தள்ளுவாங்களாம். தள்ளி விட்டுனே இருப்பாங்களாம் தூதர்கள். அந்த ஆவி, அந்த உயிர் பெற்ற ஆவி, அந்த ஆவிக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம எங்க விழுறோம், எங்க எழுந்திருக்கணும்னு தெரியாம கொடுமை பண்ணுவாங்களாம். அப்படி அந்த தள்ளி விட்டுட்டே இருக்கும்போது தூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சாட்டை எடுத்து அடிச்சுட்டே இருப்பாங்களாம். அடுத்து என்ன தண்டனைன்னு பார்த்தோம்னா கும்பி பாகம். இந்த தண்டனை அன்னியின் படத்திலே போட்டிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். நல்லா சுவையா சாப்பிடணுன்றதுக்காக வாயில்லா ஜீவனங்களை கொண்டு சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கும் அதுக்கப்புறம் நல்லா காசு வாங்கிக்குவான். காசு வாங்கிக்கணும், அது தகுந்த சாப்பாடு தராம ரொம்ப கலப்படமான சாப்பாடுகள், நல்ல தரமான சாப்பாடு தராமல் இருக்கான் பார்த்தியா. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நல்லா கொதிக்கிற கொப்பரை எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, சட்டி, அந்த கொப்பரை சட்டியில் போடுவானுங்களாம். இது அன்னியின் படத்திலே பார்த்துருக்கலாம். இப்படி கொப்பரை சட்டியில் போட்டு கொடுமைப்படுத்துவாங்களாம். அடுத்து அந்த கோபம் அப்படின்ற நரகம். நமக்கு தொல்லையே தந்திருக்காது, அது மாட்டின அந்த சிவனேன்னு அது கடந்திருக்கும். அந்த உயிர்களை நம்ம கொண்டு இருப்போம் பார்த்தீங்களா, அதாவது எறும்பு, ஒரு ஓனானை பிடிச்சி அடிக்கிறது, பட்டாம்பூச்சி, ஒரு தும்பி, இந்த மாதிரி ஈ, கொசு, இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் அடித்து சாவடிச்சிருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நரகத்தில் அந்த உருவங்கள் என்ன பண்ணும், அந்த எறும்பு, அந்த மாதிரி அந்த எறும்பு கொசுக்கெல்லாம் பெரிய உருவமாக எடுத்து நம்மளை கடிச்சு கொதருமா. அதுக்கப்புறம் கொடூர விலங்குகள்லாம் நம்மளை கடிச்சு கொதறி சாப்பிடுமா. அப்புறம் விசித்திரமான மாடுகள்லாம் பெரிய பெரிய உருவமாக நம்மளை போட்டு மிதிக்குமா. அந்த தண்டனை கொடுப்பாங்க நமக்கு நரகம். அடுத்து என்ன நரகம்னா அக்னிகுண்டம் நரகம். அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருட்களை நம்மளுடைய பவரை யூஸ் பண்ணி அபகரிக்கிறவங்களுக்கு இந்த தண்டனை கொடுப்பாங்க. பெரிய தடி மாதிரி இருக்கிற கம்பத்தில் ட்ரெஸ் இல்லாமல் கட்டி போட்டு எரியுதுலையா நெருப்பு, அந்த அக்னிகுண்டம், அந்த அக்னிகுண்டத்தில் தள்ளி சித்திரவதை பண்ணுவாங்களா, அவ்வளோ சித்திரவதை பண்ணுவாங்க. அடுத்து கிருமி போஜனம் அப்படின்ற நரகம். மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் மற்றவங்களுடைய உழைப்பை சுரண்டி வாழ்கிறவன், ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறவன், சாப்பாடு இல்லாமல் ஒருத்தன் பசியில் இருப்பான், அவன் முன்னாடி அவனை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றவனுக்கு, மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் கொடுக்காம கருமையாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் கிருமி போஜன தண்டனை. அந்த ஆவிகளுக்கு உணவாக அந்த கிருமியை தான் கொடுப்பாங்களாம். கிருமியை உணவாக கொடுக்கறதால தான் கிருமி போஜன நரகம் சொல்றாங்க. அடுத்து ரௌரவ நரகம். தன்னுடைய குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுயநலவாதிகளுக்கு, மற்றவங்களுடைய சொத்தை அபகரிச்சு வாங்கிக்கணும், இவங்க நிம்மதியா வாழ்ந்துக்கணும், அவங்கள துன்புறுத்துறது, அவங்க நிம்மதியை கெடுக்கிறவங்களுக்கு தான் இந்த கௌரவ நரகம். ஏமா தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாவிங்களை உயரமான இடத்துல நிக்க வச்சு ஈட்டியால குத்தி கொடுமை பண்ணி
அவங்கள பெரிய பாதாளத்துல தள்ளுவாங்களாம். பாதாளத்துல தள்ளி அங்க இருக்கக்கூடிய கொடூரமான பெரிய பெரிய பாம்புகளுக்கு உணவா கொடுத்துருவாங்களாம் அந்த பாவிங்கள். அடுத்து மகா ரௌரவ நரகம். சொத்துக்காக மற்றவங்களை ரொம்ப கொடுமையான முறையில சாவடிக்கிறவங்களுக்கு, குடும்பத்தை அழிக்கிறவங்களுக்கு தான் இந்த மகா ரௌரவ நரகம். பயங்கரமான மிகப்பெரிய உருவம் கொண்ட கோர மிருகங்கள் அந்த பாவிகளை முட்டி மோதி அவங்க உடம்ப ரெண்டா கிடிச்சு கொடூரமான முறையில அவங்க தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் தண்டிச்சுனே இருக்கும். அடுத்து காலகுத்திரம் அப்படின்ற நரகம். இந்த தண்டனை யாருக்குன்னா, எந்த தப்புமே பண்ணாம இருக்கிற பிராமணர்களை கொலை செய்யறவங்களுக்கு, பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்காம, வயசான காலத்துல சரியா கவனிக்காம அவங்கள பட்டினி போட்டு கொல்றவங்களுக்கும் தாமிரத்தால் ஆன ஒரு பெரிய இடத்துல தூக்கி போட்டு நெருப்பால கொளுத்தி விட்டுருவாங்களாம். அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் கிட்ட இருந்து அதிக சூடான கதிர்கள் நிறைய கொட்டுமா அந்த பாவிகள் மேல. அந்த பாவிகளை மேல இருந்தும் கீழே இருந்தும் நெருப்பால வதைக்கப்படுவாங்களாம். அவங்க தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் இது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். அடுத்து அசிபத்திரம் அப்படின்ற நரகம். வேதங்களை பின்பற்றாம தர்ம நெறியில இருந்து விலகி அதர்ம வழியில போறவங்களுக்கு இந்த அசிபத்திர நரகத்துல அந்த பாவிகளை பூதங்களை வச்சு பயமுறுத்துவாங்களாம். பயமுறுத்தி சவுக்கால அடிப்பாங்களாம். அவங்க அந்த இடத்த விட்டு ஓட நினைப்பாங்க. அந்த அடி தாங்க முடியாம அந்த ஓட நினைக்கிறவங்களுக்கு பனைமரத்துல அந்த இலைகளுக்கு பதிலா மற்ற ஆவிகளை வச்சு அதை அந்த ஷார்ப்பான கத்தி வச்சு அந்த பனைமரத்துல ஏத்துவாங்களாம், கழுகு மரத்துல ஏத்துற மாதிரி. அடுத்து பன்றிமுகம் நரகம். தப்பே செய்யாத அப்பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கறவங்களுக்கு, நீதிக்கு புறம்பா செயல்படுறவங்களுக்கு, மக்களுடைய வருமானத்தை சுரண்டி வாழ்றவனுக்கு, இப்படி பண்றவங்களுக்கு பன்றி முகத்தோடவும் ஷார்ப்பான பல்லால இருக்கக்கூடிய மிருகங்களால மிதிப்பட்டும் கடிப்பட்டும் சாவடிக்கப்படுவாங்களாம். அடுத்து வஜ்ரகண்டகம் அப்படின்ற நரகம். மனிதர்களா இருந்துக்குன்னு வாயில்லாத ஜீவராசிங்க கூட பார்க்காம அந்த உயிர்களிடம் தப்பான உறவு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த வஜ்ரகண்டகம் நரகலோகத்துல அந்த பாவிகளை நெருப்பால எரியக்கூடிய மரத்துல ஏத்தி விட்டுருவாங்களாம் தூதர்கள், யம தூதர்கள். அந்த நெருப்பு மரம் ஃபுல்லாவே ஷார்ப்பான கத்திகள் சுருகி வச்சிருப்பாங்களாம். அடுத்து சான்மலி நரகம். யாரு என்னன்னு கூட பார்க்காம யாரா இருந்தாலும் அவங்களோட தகாத உறவை வச்சுக்கின்னு அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறவங்களுக்கு என்ன தண்டனைனா, இரும்பாலான ஈட்டி கதைகளை நெருப்புல நல்லா சூடாக்கி அதை வச்சு அவங்களுடைய உடல் உறுப்புகளை வெட்டி எடுத்துருவாங்களாம். அடுத்து வைதரணி நரகம். அதிகாரத்தை கையில வச்சுக்கின்னு நம்ம என்ன தப்புனாலும் செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வைதரணிய நரகத்துல ஒரு நதியில தூக்கி போட்டுருவாங்களாம். அங்க ரத்தம், நகம், முடி, எலும்பு, சீவு, சளி அந்த நதி ஃபுல்லா இருக்குமா. அப்புறம் அங்க மனிதனுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியோட எலும்பு, நகம், இது எல்லாம் முடி கிட்டி எல்லாம் அங்க மிதங்குமா அந்த நதி ஃபுல்லா. அது இல்லாம அந்த நதியை சுத்தி கொடூரமான விலங்குகள் பயம் புறுத்தினே இருக்குமா. அடுத்து அயபானம் நரகம். இங்கு போதைக்கு அடிமையாகி மது அருந்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தோம்னா, பெண்களா இருந்தா அவங்களுக்கு இரும்பை உருக்கி அதை அவங்கள குடிக்க வைப்பாங்களாம். ஆண்களா இருந்தா நெருப்பை உருக்கி அதை டம்ளர்ல ஊத்தி குடிக்க வைப்பாங்களாம். அடுத்து சரமேய சரம் நரகம். இதுல சாப்பாட்டுல விஷம் வைக்கிறவங்களுக்கு, தன்னுடைய சொந்த தாய்நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற தீவிரவாதி போன்றவங்களுக்கு 1000 நாய்களை ஒன்னா விட்டு அந்த பாவிகளை கடிக்க விடுவாங்களாம். அவங்களுடைய தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுவாங்களாம். அடுத்ததா பிராணிரோதம் நரகம். இதுல விலங்குகளுக்கு தொல்லை கொடுக்கறவங்க, விலங்குகளை கொலை பண்றவங்களுக்கு தான் இந்த பிராணியோதம். அவங்க எப்படி அந்த விலங்குகளை கொடுமை பண்ணாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸையும் வெட்டி கொலை பண்ணி தூக்கி கடாசிடுவாங்களாம் அந்த தூதர்கள். அடுத்து விசேஷனம் அப்படின்ற நரகம். இதுல பசுக்களை கொலை பண்றவங்க பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் ஏழைகளுக்கு ரவை கூட கிள்ளி தெரிக்காம கரும்பியா இருந்துக்கணும் எந்த ஒரு உதவியும் பண்ணாதவங்களுக்கு அந்த பாவிகளுக்கு யமத்தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ச்சியா விடாம சாட்டை அடி கொடுத்துக்கினே இருப்பாங்களாம். அடுத்து அபிக்ஷின்ற நரகம். இந்த நரகத்துல பொய் சாட்சி சொன்னவங்களுக்கு, பொய்யா குற்றம் சுமத்துறவங்களுக்கும் என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா, ரொம்ப உயரமான இடத்துல ரொம்ப ஆழமான நதியில திரும்ப 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 தள்ளி விட்டுட்டே இருப்பாங்களாம். அடுத்து சிஷிமுகம் அப்படின்ற நரகம். இதுல வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு நல்லது கூட பண்ணாம ஃபுல்லா தப்பே பண்ணிருக்கிறான் பாத்தியா, அவனுக்கு தான் இந்த சிஷிமுகம் நரகம். இங்க என்ன தண்டனைனா, அந்த பாவிங்களுக்கு நகத்தால உடம்பு ஃபுல்லா கீறுவாங்களாம். அடுத்து அந்த பாவிங்களுக்கு போட்டு தண்ணி கூட கொடுக்காம ஊசியால குத்தி 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 துன்புறுத்துவாங்களாம். அடுத்து ஷரகர்த்தாம நரகம். மற்றவங்களுடைய உடல் ஊனத்தையோ நிறத்தையோ வச்சு கேலி பண்ணி கிண்டல் பண்றாங்க பாத்தியா, அவங்களுக்கு தான் இந்த நரகம். அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கு போட்டுக்கிற மாதிரி நிக்க வச்சு தலைய தொங்க விடாம மேல 2 தாடலையும் கொக்கி மாதிரி போட்டு மேல தூக்கி சொருவி கட்டிடுவாங்களாம். அப்படியே தொங்கின்னு கிடக்க வேண்டியதுதான். எந்த ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை கிடைக்கிண்டான்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா சின்ன வயசுல நமக்கு சொல்லி வளர்த்திருப்பாங்க. சிலருக்கு
சிலருக்கு அவங்க செஞ்ச தப்புக்கு உடனே தண்டனைகள் கிடைச்சிரும். சிலர் நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை கிடையாது, பரவாயில்லடா சாமி நம்ம தப்புச்சிட்டோம்டா நிம்மதியா வாழலாம், ஆனா கண்டிப்பா அதுக்கான தண்டனை நரகத்துல அவனுக்காக காத்துட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் பூமியில வாழும்போது பெரியவங்க நல்லவங்க சொல்றத கேட்டு ஒழுக்கமா நெறி தவறாம தர்ம வழியில தான் நடக்கணும், இந்த மாதிரி கடைபிடிச்சு வாழணும், வாழ்ந்தா இந்த தண்டனையிலேருந்து அவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவான் கிட்ட விஷ்ணு பகவான் சொல்றாரு. இந்த கதை பிடிச்சிருக்குங்களா? இந்த கதையை கேட்ட பிறகாவது நம்ம இந்த பூமியில வாழும் வரைக்கும் தப்பு பண்றத கொஞ்சம் குறைச்சிக்கலாம், நம்ம குறைச்சிக்குவோம் அப்படின்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.